Welcome to Solve with Sadhu. இன்னைக்கு நாம example 2.32 பார்க்கலாம். Find the cube root of unity. Cube root of unity அப்படின்னா z cube equal to 1. z cube. Cube root of unity. Unityனா 1. இந்த sum போடுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு 3 ஃபார்முலா தெரிஞ்சாகணும். என்னன்னா nth root of complex number z power 1 by n equal to r power 1 by n cos theta plus 2k pi by 3 plus I sin theta plus 2k pi by 3. Next, ஒரு polar form z power n, இதுவும் formula தான். z power n equal to cos 0 plus 2k pi plus I sin 0 plus 2k pi. This is second formula. And third formula வந்து the nth root of unity. Omega equal to e power I 2 pi by 3. இது மூணு formulas. இப்போ சம்முக்குள்ளார போகலாம். Solve. z cube equal to 1. நம்ம செகண்ட் ஃபார்முலா படி z cube equal to cos 0 plus 2k pi plus I sin 0 plus 2k pi. இந்த கியூபு டினாமினேட்டருக்கு வந்துன்னா z, இந்த கியூப் வந்து டினாமினேட்டரில் போயிடும். இங்கே வந்துச்சுன்னா 1 by 3ன்னு வந்துடும். இப்போ cos 2k pi by 3 plus I sin 2k pi by 3. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த டேர்ம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கியூப் ரூட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கியூப் ரூட்னா நம்ம k ஈக்குவல் டு 0 1 2 இந்த மூணு டேர்மையும் கண்டுபிடிக்கணும். k ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டா இந்த டேர்மில் k 0 ஆயிடுச்சுன்னா cos இது ஃபுல்லாமே 0 ஆயிரும். cos 0 ப்ளஸ் I இந்த கேக்கும் 0 கொடுத்துட்டோம்னா இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிரும். sin 0 cos 0ஓட வேல்யூ 1 ப்ளஸ் I sin 0ஓட வேல்யூ 0. ஆன்சர் வந்து 1. இப்போ கேக்கு 0 கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு கேக்கு 1 கொடுக்கலாம். இப்போ கேக்கு 1 கொடுத்துட்டா cos 2 கேக்கு 1 கொடுத்துடணும் 2 pi by 3 plus I sin 2 pi by 3. இப்போ கேக்கு 1 கொடுத்துட்டா இந்த வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட் இதை டிவைட் பண்ணிக்கலாம். 3 2 1 3s are 3 ரிமைண்டர் -1 cos மேலே இருக்கிறது சைடில் பை மைனஸ் கீழே இருக்கிறது மேலே பை பை 3 ப்ளஸ் I sin இங்கேயும் அதே வேல்யூ தான் பை மைனஸ் பை பை 3. இப்போ பைனா இங்கே லை ஆகும். மைனஸ் பைனா செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் அண்ட் சைனோட ரெசிப்ரோக்கல் கொசிக்கன் மட்டும் பாசிட்டிவாக இருக்கும், மித்த டேர்ம்ஸ்லாம் நெகட்டிவாக இருக்கும். அப்போ காஸ் வந்து நெகட்டிவாக இருக்கும். மைனஸ் காஸ் பை பை 3 ப்ளஸ் சைன் பாசிட்டிவாக இருக்கும். I sin பை பை 3 காஸ் பை பை 3 காஸ் 60 டிகிரி
நெக்ஸ்ட்டு காஸ் மைனஸ் பை பை த்ரீ. காஸ் பை பை த்ரீனா காஸ் 60 டிகிரி. காஸ் 60 டிகிரியோட வேல்யூ 1/2 ப்ளஸ் ஐ சைன் 60 டிகிரியோட வேல்யூ √3/2. நெக்ஸ்ட்டு k ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ இந்த வேல்யூவில் நம்ம k ஈக்குவல் டு 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். k ஈக்குவல் டு 2 சப்ஸ்டியூட் பண்ணால் காஸ் 2 2s are 4 வரும். 4 பை பை 3 ப்ளஸ் ஐ சைன் 4 பை பை 3. நெக்ஸ்ட்டு இதை டிவைட் பண்ணிக்கலாம். 3 4 1 3s are 3 ரிமைண்டர் 1. காஸ் மேலே இருக்கிற டேர்ம் சைடில், கீழே இருக்கிற டேர்ம் மேலே. இப்போ பை ப்ளஸ் பை பை 3 ஐ சைன் பை ப்ளஸ் பை பை 3 காஸ். இப்போ காஸ் பாசிட்டிவில் வருமா நெகட்டிவில் வருமா அப்படின்னா இது 0, இது பை 0, 1 பை 2 பை 3 பை. தேர்டு குவாட்ரண்ட்டில் tan அண்ட் டேனோட ரெசிப்ரோக்கல் காட். இது மட்டும்தான் பாசிட்டிவில் இருக்கும், மற்றது எல்லாமே நெகட்டிவில் இருக்கும். அப்போனா மைனஸ் தான் வரும். மைனஸ் காஸ் பை பை 3 மைனஸ் ஐ சைன் பை பை 3 மைனஸ் காஸ் பை பை 3 காஸ் 60 டிகிரியோட வேல்யூ 1/2 மைனஸ் ஐ சைன் 60 டிகிரியோட வேல்யூ √3/2. நெக்ஸ்ட்டு k ஈக்குவல் டு 1 கொடுத்த 0 கொடுத்தாச்சு, 1 கொடுத்தாச்சு, 2 கொடுத்தாச்சு. அந்த வேல்யூஸில் எடுத்துலாம். k ஈக்குவல் டு 0 கொடுத்தோம்னா ஆன்சர் 1 கிடச்சிது. k ஈக்குவல் டு 2, k ஈக்குவல் டு 0 கொடுத்தோம்னா ஆன்சர் 1 கிடச்சிது. k ஈக்குவல் டு 1 கொடுத்தோம்னா மைனஸ் 1/2 ப்ளஸ் ஐ √3/2. k ஈக்குவல் டு 2 கொடுத்தோம்னா மைனஸ் 1/2 மைனஸ் ஐ √3/2. இந்த 3 வேல்யூவும் கிடச்சிது. இப்போ நம்ம தேர்டாக ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தேன், த கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி இதோட ஃபார்முலானா 1, ஒமேகா, ஒமேகா ஸ்கொயர். ஒமேகா ஈக்குவல் டு இ பவர் ஐ 2 பை பை 3. க்யூப்னால 3. இங்கே 4 டேர்ம்ஸ் கொடுத்தாங்கன்னா 4, அதே 5 டேர்ம்ஸ் கொடுத்தாங்கன்னா 5. நெக்ஸ்ட்டு ஒமேகாவோட வேல்யூ தான் எப்பயுமே ஆன்சர் எழுதணும். மைனஸ் 1/2 ப்ளஸ் ஐ √3/2. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.